கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மன்னரையை கடந்து செல்கிற பொழுது அங்கே ஒரு பெண்மணி அந்த மரணத்தினுடைய அழுத்தம் தாங்காமல் அழுது கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணியினுடைய உறவினர்களில் யாரோ ஒருவர் மரணமாகி அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணி அந்த கபருக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார், மிக கடுமையாக அழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருந்து அந்த பெண்மணிக்கு அருகில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லுவார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள், இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெரியாத அந்த பெண்மணி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரியாமல் இந்த வேதனை உங்களில் யாராவது, உங்களுடைய சொந்தங்களில் யாராவது மரணித்திருந்தால் அதனுடைய வேதனை என்ன என்று தெரியும். நானே இங்கே கஷ்டத்தில் அழுதுட்டு இருக்கிறேன், என்னுடைய சொந்தத்தில் என்னுடைய பையனோ என்னுடைய கணவரோ யாரோ ஒருவரை மையப்படுத்தி அந்த பெண்மணி பேசுகிறார். நெருங்கிய உறவினர்களில் ஒருவர் இறந்து விட்டார், நான் சோகத்தில் அழுது கொண்டிருக்கிறேன், என்கிட்ட போய் நீங்கள் பொறுமையாக இருங்க, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் மரணித்திருந்தால் அதனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் என்று அந்த பெண்மணி கொஞ்சம் கடுமையாக பேசிவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் பேசாமல் அப்படியே திரும்பி வந்து விடுகிறார்கள் வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் அங்கிருந்து கடந்து சென்றதற்கு பின்னால் உடனிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களிடத்தில் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்னு சொன்னது யாரும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அப்படி சொன்னாங்க. அந்த செய்தியை கேட்டு அந்த பெண்மணி கடுமையான சோகத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேக வேகமாக ஓடி செல்லுகிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், பின்னாடி இருந்து சொன்னது நீங்கள் தான், எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டு கடினமாக பேசிவிட்டேன், மன்னிக்க வேண்டும்னு சொல்லி ரசூலுல்லாஹுடைய வீட்டிற்கு வேகமாக ஓடி சென்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் அமைதியாக சொன்னார்கள், அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, ஆரம்ப கட்டத்தில் பொறுமையாக இருப்பதுதான் பொறுமை என்று சொன்னார். இந்த இடத்துல இரண்டு சூழ்நிலைகளை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல, தனக்கு பின்னால் இருந்து நாம் ஒரு மனிதருக்கு பின்னால் இருந்து பேசுகிறோம், நம்மை யார் என்று தெரியாமல் ஒரு இடத்தில் ஒருவர் கோபப்படுகிறார். பதிலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு என்ன ஒரு மௌத்து தான் ஆகிப்போச்சு, என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனை சோகங்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனை கஷ்டத்தை பார்த்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அவர்கள் வாழும் காலத்திலேயே தன்னுடைய கரங்களால் அடக்கம் செய்தார்கள், ஃபாத்திமாவை தவிர. அவர்களுக்கு ஆண் குழந்தை இருந்தது, பெண் குழந்தை இருந்தது, நிறைய நபர்கள் வஃபாத்தானாங்க. எல்லா நபர்களையும் தன்னுடைய கரங்களால் ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்தார்கள். அதுபோல இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்களில் நான் தான் அதிகமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாட்டை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள், ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான துன்பங்கள், துயரங்கள் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் நிறைய இருந்தது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், பதிலுக்கு என்னுடைய கஷ்டத்தை பற்றி தெரியுமான்னு சொல்லி 1 மணி நேரம் பேசுவதற்கு ரசூலுல்லாஹிடத்தில் விஷயம் இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்தில் பொறுமையாக இருந்தார்கள். இதுதான் பொறுமையினுடைய அழகான உருவம் என்பது. 2வது, அந்த பெண்மணி வீட்டிற்கு வருகிறார். வீட்டுக்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னை மன்னிங்க, எனக்கு தெரியாமல் நான் பேசிட்டேன்னு சொன்ன பொழுதும் கூட அப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள், எதுவும் பேசவில்லை. அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, ஆரம்பத்திலேயே பொறுமையாக இருப்பதுதான் பொறுமைன்னு சொல்லி அந்த பெண்மணிக்கு பொறுமையினுடைய முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். ஆரம்பத்திலேயும் ஒரு செய்தி சொல்கிறாங்க, வீட்டிற்கு வரும் பொழுதும் ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, தான் எதை செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் விரும்பினார்களோ, மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சரியாக சொன்னார்கள். கோபப்படவோ ஆத்திரப்படவோ இல்லை, மாறாக அழகான பொறுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்திருக்கிறார்கள். இது ஒன்றல்ல, 2 அல்ல, நபியினுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை நாம் ஹதீஸுகளில் பார்க்கலாம். ஒரு சஹாபி யதார்த்தமாகவே அவர் கொஞ்சம் நகைச்சுவையான சிந்தனை உடைய ஒரு சஹாபியாக இருந்தார். அவருடைய பெயர் நுஐமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஏதாவது ஒரு சேட்டையை செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாட்டி விடுவதில் அவர் கை தேர்ந்த ஒரு நபராக இருந்தார். ஒரு நாள் சந்தையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அழகான ஒரு மேலாடையை பார்க்கிறார், ஒரு ஜுப்பாவை பார்க்கிறார். பார்த்தா அது ரொம்ப அற்புதமாக அழகான வேலைப்பாடுகளோடு இருந்தது. அவருக்கு ஆசை, இதை ரசூலுல்லாஹுக்கு வாங்கி தரணும்னு சொல்லி. ஆனால் கையில் காசு இல்லை.
அந்த ஜுப்பாவை வாங்கி கொண்டு என் கூட வாங்கின காசை வாங்கி தர்றேன்னு சொல்லி அந்த வியாபாரியை அழைத்து கொண்டு அந்த ஜுப்பாவை வாங்கி கொண்டு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. வந்தவுடன் யா ரசூலுல்லாஹ், நான் உங்களுக்கு அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜுப்பாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பாவை வாங்குகிறார்கள். அழகாக இருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் பின்னாடி இருந்து வியாபாரி வந்து கேட்கிறார், இதற்கான காசை கொடுங்கன்னு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படியே இருக்கு, கொஞ்சம் காசை கொடுத்துருங்கன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் ஜுப்பாவை மட்டும்தான் வாங்கி வந்தீர்களா, பணத்தை கொடுக்கவில்லையான்னு கேட்ட பொழுது, என்கிட்ட கொடுப்பதற்கு காசு இல்லை, ஆனால் இந்த பொருளை நீங்கள் அணிந்தால் நல்லா இருக்கும்னு மனசில் தோணுச்சு. எனவே ஜுப்பாவையும் வாங்கி கொண்டு வியாபாரியையும் கையோடு கூட்டி வந்து விட்டேன். இந்த ஜுப்பா என்னுடைய அன்பளிப்பு, காசை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய விஷயம். நம்ம வீட்டில் கதவை தட்டி யாராச்சும் இந்தாங்க, இது அன்பளிப்பாக வச்சுக்கோங்க, காசை நீங்கள் கொடுத்துருங்கண்ணா, நாம் என்ன கேட்போம், எங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கோபப்படுவதற்கான எல்லா சூழ்நிலையும் ஒரு நபிக்கு இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்திருக்கிறார்கள். இன்னொரு வாலிபரை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அழகாக கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் மிக பொறுமையாக அந்த நபரை அழைத்து அருகில் அமர வைத்து ரசூலுல்லாஹ் விபச்சாரத்தினுடைய அந்த கோரத்தை பற்றி விபரித்து சொல்லுவார்கள். நீ எந்த ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அவள் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கலாம், ஒரு கணவருக்கு மனைவியாக இருக்கலாம், ஒரு இந்த மாதிரி ஒரு கண்ணியமான ஒரு பெண்மணியிடத்தில் நீ இவ்வாறு நடந்து கொள்வது சரியாக இல்லை. உன்னுடைய தாயிடத்திலே, சகோதரியிடத்திலே இப்படி யாராவது நடந்து கொண்டால் நீ எப்படி விரும்புவாய் என்றெல்லாம் அந்த மனிதருக்கு விபச்சாரத்தினுடைய அந்த தாக்கத்தை புரிய வைப்பார்கள். அந்த மனிதரும் அதை விளங்கிக் கொள்ளுவார். கடைசியில் அந்த மனிதரின் நெஞ்சில் கை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், இவருடைய மனதை நீ சுத்தப்படுத்துவாயாக என்பதா. அந்த நபர் சொல்லுவார் பிற்காலத்தில் ஹதீஸில், அதற்கு பின்னால் எந்த விதமான கெட்ட எண்ணமும் என்னுடைய மனதில் வரவில்லை என்பதாக சொல்லுவோம். இந்த மேல் சொன்ன எல்லா வரலாறுகளும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னன்னா, மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை அழகானது. அதிலேயும் அழகான பொறுமை என்று ஒன்று இருக்கிறது. சூரா மஆரிஜினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லுவான், தஸ்பிர் சப்ரன் ஜமீலா, நபியே நீர் அழகான பொறுமையாக இருங்கள்னு சொல்றார். அந்த அழகிய பொறுமை என்னன்னு சொன்னா, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொறுமை. அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் உலா, ஆரம்ப கட்டத்தில் பொறுமையாக இருப்பது. ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் எங்கே தேட வேண்டுமோ எல்லா இடத்திலையும் தேடிவிட்டு, யாரை பேச வேண்டுமோ எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் ஆண்டவன் விட்ட வழின்னு சொல்லி அமைதியாக இருக்குதலின் பெயர் பொறுமை அல்ல. நம்முடைய சொந்த பந்தத்திலே நெருங்கிய உறவுகளில் யாராவது ஒருவர் இறந்து விடுகிற பொழுது, அல்லது ஏதாச்சும் ஒரு கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலைகள், நஷ்டங்கள் வருகிற பொழுது, அல்லாஹ்வை பேசுவதை எல்லாம் பேசிவிட்டு, இறைவனை ஏசிவிட்டு, எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்துவிட்டு கடைசியில் ஒரு மாதத்துக்கு பின்னாடி, 2 மாதத்துக்கு பின்னாடி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பழகியதற்கு பின்னால் அல்லாஹ் விட்ட வழி என்று பொறுமையாக இருக்குதல் என்பது பொறுமையல்ல. மாறாக ஒரு துன்பமும் துயரமும் வருகிற பொழுது உடனடியாக அந்த நேரத்தில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற அந்த வசனத்தை ஓதி ஒரு மனிதன் பொறுமையாக இருந்தால் அதுதான் அழகிய பொறுமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த விஷயம்தான், அடிப்படை தான் இல்லாமல் போய்விட்டது. எல்லாவற்றையும் செய்து விடுகிறோம். கடைசியில் வேறு வழி இல்லைன்னு அவனை அல்லாஹ்விடத்தில் போய் சரணாகதி அடைகிறோம். இதற்கு மாற்றமாக ஆரம்ப கட்டத்தில் ஒருவர் பொறுமையாக இருந்தார் என்று சொன்னால் அவர் எதை இழந்தாரோ அதை விட பன்மடங்காக திருப்பி தருவதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்வின் எல்லா நெருக்கடியான சூழ்நிலையிலேயும், எல்லா கஷ்டங்களிலேயும், சிரமங்களிலேயும் இறைவனை நினைத்து அவனுக்காக பொறுமை காத்து சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லொருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.